இந்த வீடியோ பார்க்க வந்த எல்லாருக்குமே ஒரு பெரிய வணக்கங்கள். இன்னைக்கு தெலுங்குல ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருக்கு மாமா மச்சந்திரா அப்படின்ற ஒரு காமெடி த்ரில்லர் படத்தை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம ஸ்ட்ரைட்டா படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே பாத்தீங்கன்னா ஒரு வயசான நபர் காரை ஓட்டிட்டு வர மாதிரி காமிக்கிறாங்க. அப்படி வந்துகிட்டே இருக்கும்போது ஒரு போலீஸ் குரூப் பாத்தீங்கன்னா ஒரு வழி மறிச்சு நிறுத்துறாங்க. உங்க மேல ஒரு கொலை கேஸ் பதிவாயிருக்கு, அதுக்காக விசாரிக்க உங்களை கூப்பிட வந்திருக்கும், அந்த வேன்ல ஏற முடியுமான்னு கேட்க இவர் முடியாதுன்றாரு. அங்க இருக்கிறவங்கள ஒரு சின்ன விசாரணை தாங்கய்யா, அதை முடிச்சுட்டு நீங்க போய்கிட்டே இருக்கலாம்னு சொல்ல இவர் ஏறி உக்காட்டுறாரு. அந்த சமயம் பார்த்து அங்க இருக்கிற போலீஸ் ஆபீசர் தனியா போய் ராஜு அப்படின்ற ஒரு நபருக்கு போன் பண்ணி நம்ம போட்ட பிளான் எல்லாமே சொதப்பிக்கிச்சு, அந்த துர்காவை நம்மளால கொல்ல முடியல அப்படின்னு மாதிரி சொல்ல எதிரில் இருக்க ராஜு என்ன பண்ணலான்னு பேசிக்கிட்டே இருக்காரு. ஆனா அதே சமயத்துல வண்டிக்குள்ள உட்காந்துக்கிட்டு இருந்தார் இல்லையா, அந்த பெரியவரை காமிக்கிறாங்க. அவருக்கு ஏதோ ஒரு பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்மளோட வண்டியில இருந்து நம்ம கொண்டு வந்த பணங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தெரிய வருது. இதனால அங்க ஒரு பயங்கரமான சண்டை. அந்த போலீஸ் ஆபீசரை இவரை தடுக்கணும் அப்படின்ற மாதிரி எவ்வளவு முயற்சி பண்ண, ஆனா முடியல. அங்க இருக்கிற எல்லாரையும் அடிச்சு போட அப்பதான் இவரோட முகத்தை காமிக்கிறாங்க. பரசுராம் அப்படின்றது அவரோட பேர். அங்க இருந்து இவரோட டிரைவர் மூலமா வேற ஒரு இடத்துக்கு போற மாதிரி காமிக்கிறாங்க. இவருக்கு பாத்தீங்கன்னா ஒரு நெருங்கிய நண்பர் இருப்பாரு, அவர் பேர் ஹர்ஷா அப்படின்றத. அவருக்கு போன் பண்ணி நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஷேர் பண்ண அப்படியே கட் பண்ணி பரசுராம் பத்தி சில விஷயங்கள், அதாவது பிளாஷ்பேக் ஒன்று ஓப்பன் ஆக ஆரம்பிக்குது. இவரோட நம்ம பாத்தீங்கன்னா ஊர்ல ஒரு பெரிய குடும்பம், பல பசங்க சாப்பாடுக்கு இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கும்போது அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு சாப்பாடு போட்டுக்கிட்டே இருக்காங்க. அந்த சமயம் பார்த்து இவங்களோட கணவர் வராரு. இவங்களோட கணவர் பாத்தீங்கன்னா ரெண்டாவது ஒரு கல்யாணம் பண்ணிருப்பாரு. அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கும். ஆனா அந்த குழந்தை பேர் பாத்தீங்கன்னா லக்ஷ்மி அப்படின்றதான். இவங்க எல்லாரையும் நமக்கு காமிக்கிறாங்க. ஆனா அது கூடவே இந்த பேப்பர்ல நீ சைன் போட்டுதான் ஆகணும், அப்படி போடலன்னா உன்னை உயிரோடவே விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி அங்க இருக்க எல்லாருமே பரசுராமோட அம்மாவை போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்க அந்த சமயம் பார்த்து அங்க ஒரு குழந்தை இருந்தது இல்லையா, அந்த குழந்தைக்கு கண்ணுல அடிபட்டு பயங்கரமா ரத்தம் வருது. இந்த பிரச்சனை அப்புறம் பாத்துக்கலாம், முதல்ல இவங்களை ஹாஸ்பிட்டல் கூட்டு போகணும் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணை கூட்டு போறாங்க. கட் பண்ண அடிப்பட்ட தன்னோட அம்மாக்கு காசு தேவைப்படுது அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா ஹாஸ்பிட்டல் சேர்த்துட்டு காசுக்காக துடிச்சுக்கிட்டே இருக்காரு. அந்த சமயத்துலதான் இவரோட மாமா கிட்ட வாங்கலான்னு போக அந்த மாமாவும் நம்மளுக்கு எவ்வளவு வேணா தரேன், அதுக்கு நீ இந்த சர்டிபிகேட்ல சைன் போடணும் அப்படின்ற மாதிரி அவங்க ஃபேமிலியில இருக்க மொத்த சொத்தையும் ஆட்டையை போடணும் ட்ரை பண்ண, என் அம்மா முன்னாடி இந்த சொத்துக்கள் எதுவுமே முக்கியம் கிடையாது அப்படின்ற மாதிரி சைனை போட்டு பணத்தை வாங்கிட்டு அம்மாவை காப்பாத்தலான்னு வேகமா போக அங்க இவங்க அம்மா இறந்து போயிட்டாங்க. இதனால பயங்கர கோவப்பட்டாரு. இதுக்கு காரணமானவங்களை விடக்கூடாது அப்படின்ற மாதிரி இவங்க அப்பாவையும் இவங்க சித்தி இருக்காங்க இல்லையா, அவங்களையும் கொடூரமா கொலை பண்றாரு. ஆனா அது கூடவே கூட இருக்க அந்த பொண்ணை கொலை பண்ணலான்னு போக அடிப்பட்டதால கண்ணு தெரியாம போயிருச்சு அப்படின்ற மாதிரி இருக்கும், உயிரோட விட்டுட்டாரு. இப்போ 2 கொலைகளை பண்ணிட்டாரு இல்லையா, இதனால அரெஸ்ட் ஆகி ஜெயிலுக்கு போற மாதிரி காமிக்கிறாங்க. இதுக்கு நடுவுல இவரோட நண்பன் இவரை வந்து பாத்துட்டு போற மாதிரியும் எப்படியாவது வெளியே எடுக்கணும் அப்படின்ற மாதிரியும் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. நாட்கள் போக ஆரம்பிக்குது. ஒரு வழியா இவர் வெளியே வர கையில எதுவுமே இல்லாததால என்ன பண்ணுதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த சமயத்துலதான் இவரோட நண்பர் இருக்கார் இல்லையா, இவரோட மாமா கிட்டதான் வேலை செய்வார். இதனால அந்த இடத்துக்கு போறாரு. எனக்குன்னு சொல்லிக்க யாருமே இல்ல, உங்ககிட்டயே நான் வேலை செய்யவா மாமான்னு கேட்க அவரு ஒரு வேலையை போட்டு கொடுக்குறாரு. அண்ட் இவரோட லட்சியம் என்ன அப்படின்னா மாமா ஏமாத்தி தான் புடுங்கினார் இல்லையா, அது எல்லாத்தையும் அவர்கிட்ட இருந்து புடுங்கி நிறைய மக்களுக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு மாதிரி இந்த விஷயத்த இவரோட நண்பர்கிட்டயே சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவரு இவருக்கு உதவி பண்ற மாதிரியே சுத்திக்கிட்டே இருக்காரு. கட் பண்ணி இவரோட மாமாவோட பையனான சாய் அப்படின்ற ஒருத்தரை காமிக்கிறாங்க. அவருக்கு பாத்தீங்கன்னா கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு மாதிரி உங்களோட மாமா எல்லா ஏற்பாடுகளையும் பண்ண, ஆனா அவர் ஒரு ட்விஸ்ட கொடுக்குறாரு. அது என்ன அப்படின்னா, எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, 2 குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னு மாதிரி சொல்ல இந்த விஷயத்த கேள்விப்பட்டதை இவரோட மாமா பயங்கரமா திட்டாரு. உனக்கும் இந்த வீட்டுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு மாதிரி துரத்தி விட்டுட்டாரு. இப்போ வாரிசு இல்ல இல்லையா, அதனால வீட்டு வேலை செய்யற பொண்ணு பாத்தீங்கன்னா இவர் எப்பயுமே மகளே அப்படின்னு மாதிரி தான் கூப்பிடுவாரு. அவங்கள மகளா ஏத்துக்கிட்டு அவங்களை கேர் பண்ணி பாத்துக்கிட்டு இருக்காரு. அந்த சமயம் பார்த்து இந்த விஷயம் பரசுராமுக்கு தெரிய வருது. இப்போ பையன் இங்க இல்ல, இதை சொத்தை எடுத்துக்கிறதுக்கு இதை விட்டா வேற வழி இல்ல அப்படின்னு மாதிரி அந்த வீட்டை வேலை செய்யற பொண்ணு இருக்கே, அந்த பொண்ணைய கல்யாணம் பண்ணிட்டு போய் நிக்கிறாரு. இதை பார்த்ததும் இவங்களோட மாமா பாத்தீங்கன்னா இவ என் வயதுல பிறக்கலனாலும் என் பொண்ணு மாதிரிதான் உன்னைய மாப்பிள்ளையா ஏத்துக்கிற அப்படின்னு மாதிரி கூட சேர்த்துக்கிறாரு. அது கூடவே பரசுராமோட நண்பர் இருக்கா இல்லையா, அவரும் வீட்டுல வேலை செய்யற பொண்ணைய கல்யாணம் பண்ணிக்கிறாரு. 2 பேருக்கு ஒரே நோக்கம் தான் அப்படின்னு மாதிரி காமிக்கிறாங்க. கட் பண்ணா இவங்க கல்யாணம் பண்ண 2 பேரோட மனைவியோ கர்ப்பமா இருக்காங்க அப்படின்னு மாதிரி தகவல் வருது. ஆனா அது கூடவே சொத்துக்கள் எல்லாம் நமக்கு தான் வரப்போகுது, இனிமேல் எல்லாமும் நாம தான் அப்படின்னு மாதிரி நினைச்சுக்கிட்டு ஒரு வேலையும் செய்யாம இருக்காரு. இதனால இவரோட மனைவி வேலையை செய்யுங்க, எல்லாத்துக்கும் எதுக்காக இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கு. இந்த விஷயத்த இவரோட மாமா பாத்தீங்கன்னா பாக்குறாரு. இந்த சொத்துக்கள் எல்லாமே இவங்கிட்ட போனாதான பிரச்சனை, எல்லாத்தையுமே என் பொண்ணு பேர்ல எழுதி வைக்கணும் அப்படின்னு மாதிரி அந்த வேலைகளை ஈடுபட இந்த விஷயம் பரசுராமனுக்கு தெரிய வருது. பயங்கர அப்செட். இதுக்கு மேல நான் உயிரோட இருக்கணுமா, என் அம்மா போன இடத்துக்கு நானும் போக ஆசைப்படுறேன் அப்படின்னு மாதிரி உயிரை மாச்சிக்கலான்னு போக அந்த சமயம் பார்த்தா இவங்களோட மாமா இறந்து போயிட்டாரு. அண்ட் இவரோட மனைவி சேர்த்து இறந்து போயிட்டாங்க. இவரோட மனைவி இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அழகான பெண் குழந்தை பெத்து கொடுத்துட்டு போயிருக்காங்க அப்படின்னு மாதிரி இருக்கும்.
போறாரு, பெண் குழந்தைய பாக்குறாரு. இறந்து போன என்னோட அம்மாவே தான் வந்திருக்காங்க, ஒரு நல்ல வழி காட்டுறவர்ல உயிரோட தான் இருக்கணும் அப்படின்னு மாதிரி முடிவு பண்றாரு. அதே சமயத்துல வீட்டை விட்டு வெளியே போனாலே அவரோட மாமாவோட பையன் எனிக்கா இருந்தாலும் திரும்பி வந்து சொத்தை கேட்டு பிரச்சனை பண்ணுவான். இதனால அவன் உயிரோட இருக்க கூடாது, அவனை முடிச்சிடு அப்படின்னு மாதிரி இவரோட நண்பரை அனுப்பிவிட இவரோட நண்பரும் அந்த ஃபேமிலியை கொல்லணும் அப்படின்னு மாதிரி போகும்போது அங்கதான் ஒரு விஷயம் ரிவீலாக ஆரம்பிக்குது. நம்ம பரசுராமோட தங்கச்சி அப்படின்னு ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க இல்லையா, அவங்களதான் அந்த நபர் கல்யாணம் பண்ணிருக்காரு அப்படின்ற விஷயம். இந்த விஷயத்த பரசுராம் கிட்ட சொல்ல, பொண்ணா தங்கச்சியான்னு பார்க்கும்போது எனக்கு பொண்ணுதான் முக்கியம், அதனால அந்த குடும்பத்தையே போட்டு தள்ளிடு அப்படின்னு மாதிரி இவரோட நண்பர்கிட்ட சொல்ல அவரு பாம்பு பிளாஸ்ட் எல்லாத்தையும் நடத்துறாரு. இதுக்கு நடுவுல இவங்க பாத்தீங்கன்னா தப்பிச்சிடுறாங்க. ஆனா பிரச்சனை என்ன அப்படின்னா, அம்மா அப்பா அப்படின்ற 2 பேரும் வேற ஒரு சைடும், அந்த 2 குழந்தைகள் அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தேன் இல்லையா, அவங்க 2 பேருமே ட்வின்ஸா தான் இருப்பாங்க, அவங்க வேற சைடும் பிரிஞ்சிடுறாங்க. இதனால ஃபேமிலி மொத்தமும் பயங்கரமா அழுகுறாங்க. இந்த விஷயம் பாத்தீங்கன்னா பரசுராமுக்கு தெரிய வருது. அவரோட நண்பரை போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. ஒரு வேலையை கொடுத்தா பண்ண மாட்டியா, இப்ப பிரச்சனையானா என்னடா பண்றதுன்னு கேட்க இவரோட நண்பரும் அந்த மாதிரி ஃபேமிலி பிரிஞ்சிருச்சு, இதுக்கு மேல அவங்க ஒண்ணு சேர்ந்து வர வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்ல, ஆனா பரசுராம் ஒரு மாதிரி சந்தேகத்திலே இருக்காரு. இதுக்கு ஏதாவது வழி பண்ணணுமே அப்படின்னு மாதிரி பிறந்த குழந்தை இருக்குல்ல இவருக்கு, அந்த குழந்தைய இவரோட நண்பருக்கும் அன்னைக்குதான் குழந்தை பிறந்திருக்கோ அந்த குழந்தை கூட மாத்தி வச்சுட்டு, ஏன்னா நாலு பின்ன ஒரு பிரச்சனை வந்தது அப்படின்னா அதை சமாளிக்கணும் அப்படின்றதுக்காக இவரோட நண்பர் கிட்ட போய் உன் பொண்ணை நல்லா படிக்கவே, எல்லா செலவுகளையும் நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு மாதிரி சொல்ல இவரோட நண்பரும் பயங்கர சந்தோஷமாயிட்டாரு. ஆனா ஆள் இல்லாத, அதாவது பரசுராம் இல்லாத நேரத்துல நம்ம குழந்தைக்கு எல்லாமே கிடைக்கட்டும், எந்த பிரச்சனையும் இல்லாம வளரட்டும் அப்படின்னு மாதிரி இவர் பங்குக்கு குழந்தைய மாத்தி வச்சிட்டாரு. அதாவது லிட்டரலி பாத்தீங்கன்னா அவங்களோட குழந்தை அவங்க கிட்டே தான் இருக்கும். ஆனா இவங்க மாத்தி வச்சுட்டேன் அப்படின்ற பேர்ல இவங்களுக்குள்ள என்ன நினைச்சுக்கிட்டு அந்த 2 குழந்தையும் பாத்தீங்கன்னா கண்டுக்காத மாதிரி வளர்க்குறாங்க. தான் குழந்தை அப்படின்னா நல்லா வளர்ப்பாங்க இல்லையா. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா பரசுராம் கிட்ட இருக்கிறது இவரோட பொண்ணுதான் இல்லையா, ஆனா இது தெரியாம அவங்க என்ன பண்ணாலும் குறை சொல்லிக்கிட்டு நீ இதை கத்துக்காத அதை கத்துக்காத அப்படின்னு மாதிரி டிமோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அண்ட் இந்த குழந்தை பேர் பாத்தீங்கன்னா ஐஷு அப்படின்றது அண்ட் இவரோட நண்பர் கிட்ட வளருது இல்லையா, அந்த குழந்தை பேர் பாத்தீங்கன்னா மீனு அப்படின்றது. அந்த குழந்தைய கண்ணும் கருத்துமா பாத்துக்கிறாரு. நாட்கள் போக ஆரம்பிக்குது. இந்த 2 குழந்தையும் பாத்தீங்கன்னா பெருசாயிட்டாங்க. பரசுராமோட குழந்தை அப்படின்னு மாதிரி அவர்கிட்ட வளருது இல்லையா, ஐஷு அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தேனே, அவங்க சரியான ரீல்ஸ் பைத்தியம், எதுவா இருந்தாலும் வைரல் ஆகணும் அப்படின்னு நோக்கத்துல எதையாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இதை பார்த்த இவரோட ஃப்ரெண்டும் அதை நிறுத்த சொல்லல, அந்த பொண்ணு ஒழுங்கா வளர்க்கலாம்ல அப்படின்னு மாதிரி கேட்க இவருக்கு தான் அக்கறையே இல்ல இல்லையா, அதனால சின்ன பொண்ணு அப்படிதான் இருப்பா, அதெல்லாம் போக போக சரியாயிடும் அப்படின்னு மாதிரி சமாளிக்கிறார். இதுவே மீனுக்கு ஏதாவது ஒண்ணு அப்படின்னா துடிச்சு போயிட்டாரு. ஒரு நாள் மீனு வேற ஊருக்கு போய் நான் வேலை செய்ய ஆசைப்படுறேன் அப்படின்னு மாதிரி வராங்க. இதை கேட்டதும் பரசுராமோட நண்பர் பாத்தீங்கன்னா முடியாதுன்னு மறுக்கிறாரு. ஆனா அந்த பொண்ணு அங்க இருக்கிற பரசுராமன் கிட்ட போய் நீங்களும் என் அப்பா மாதிரி தானே, சொல்லுங்கப்பா வேற ஊருக்கு வேலைக்கு போகணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்ல இவரு யோசிக்கிறாரு. ஆபத்தான விஷயங்களா இருக்கு அப்படின்னு மாதிரி நினைச்சிட்டு உன் கூட இருந்து எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு நான் இங்க ரிட்டர்ன் வரேன் அப்படின்னா ஓகேமான்னு சொல்ல பரசுராம ஒத்துக்கிறாரு. பரசுராமோட நண்பரும் சரி போயிட்டு வரட்டுமே அப்படின்னு மாதிரி விடுறாரு. கட் பண்ணி அவங்க வேற ஒரு ஊருக்கு வர மாதிரி காமிக்கிறாங்க. எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு பரசுராம் பாத்தீங்கன்னா அங்க இருந்து கிளம்பி யாருக்கும் தெரியாம ஹோட்டல்ல ஒரு ரூம் எடுத்து இவங்களுக்கு என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படின்றத 24/7 மானிட்டர் பண்றாரு. ஏன்னா இவரோட குழந்தை தான் இது அப்படின்னு மாதிரி இருக்கு இல்லையா, அதனால எதுவும் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக. கட் பண்ணா ஸ்டார்டிங் சீன்ல பணத்தை தூக்கணும் அப்படின்னு மாதிரி பிளான் போட்டாங்க இல்லையா, அது எதுக்காக அப்படின்னா பரசுராமன் கிட்ட ராஜு அப்படின்னு ஒரு நபர் வேலை செய்வார். தன்னோட எல்லா சொத்துக்களையும் பணமா கொண்டு வா அப்படின்னு மாதிரி இவர்கிட்ட சொல்லி அனுப்பியிருப்பாரு. அதை கொடுத்துட்டு அவருக்கே தெரியாம தூக்கணும் அப்படின்னு முனைப்புல தான் ஸ்டார்டிங்ல ஒரு பிரச்சனை பண்ணிருக்குமே அது நடந்திருக்கும். சோ இப்போ இது பணம் பரசுராம் கிட்டே வந்தது அப்படின்னு மாதிரி காமிச்சிட்டு இன்னொரு பக்கம் இவங்க 2 பேரோட பொண்ணு நல்லா வளர்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு மாதிரி இருக்கு இல்லையா, அவங்க காதல் வலையில விழுந்துட்டாங்க அப்படின்னு மாதிரி இருக்கும். 2 பேருக்கும் ஷாக்கு, யார் அது அவனுங்களை நான் உடனடியா பார்த்தாகணுமேனு சொல்ல 2 பேரோட போட்டோ வந்து சேருது. 2 பேரும் ஒரே மாதிரி தான் இருப்பானுங்க, ஒருத்த குண்டாவும் இன்னொருத்த நார்மலாவும் இருப்பாங்க. இவங்க யாரு அப்படின்னு மாதிரி விசாரிக்க ஒரு ட்விஸ்ட், இந்த பரசுராமோட தங்கச்சி அப்படின்னு மாதிரி இருந்தது இல்லையா, அவங்களோட 2 பசங்க தான். இதை பார்த்ததும் இது வாய்ப்பே கிடையாது, இது நடக்கவே நடக்காது அப்படின்னு மாதிரி கிளம்பிட்டு இருப்பாங்க. அந்த 2 பேர்ல ஒருத்தர் பாத்தீங்கன்னா துர்கா அப்படின்னு மாதிரி இருப்பாரு. அவருக்கு டைரி எழுதுற பழக்கம் இருக்கும். அவரோட டைரி இவங்களுக்கு கிடைக்குது. அது மூலமா அவரோட பிளாஷ்பேக் நமக்கு ஓபன் பண்றாங்க. இவருக்கு பாத்தீங்கன்னா சரக்கு அடிக்காம, அதாவது பீர் அடிக்காம இருக்கவே இருக்க முடியாது. இதனால வருஷம் அடிக்கவே கூடாது அப்படின்னு மாதிரி சபதம் எடுத்தாலும் அதுக்கு அடிக்ட் ஆயிருக்கிறதால ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லி அடிச்சுக்கிட்டே தான் இருப்பார். அண்ட் இவர் பாத்தீங்கன்னா ரவுடிசத்துல தான் ஈடுபட்டு இருப்பார். அது கூடவே டிக்டாக்ல நிறைய வீடியோ போடுறது, அது மூலமா வைரல் ஆகி கிடக்கிறது அப்படின்னு மாதிரி இவரோட வாழ்க்கை இருக்கும்போது இதே மாதிரி சோசியல் மீடியாக்கு அடிமையை கிடக்கிற ஐஷு இருக்காங்க இல்லையா, அவங்க இவரை வந்து சந்திக்கிறாங்க. இவர் கூட பேச ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பொண்ணா நம்ம கிட்ட வந்து பேசுது, இதை விட நம்மளுக்கு பெரிய சந்தோஷம் என்னடா இருக்க போகுது அப்படின்னு மாதிரி இவரும் ஜாலியா பேச ஆரம்பிக்க இன்னொரு பக்கம் மீன் இருக்காங்க இல்லையா, அவங்களும் தன்னோட காதலனை பத்தி தன்னோட டைரியில எழுதி வச்சிருப்பாங்க. அந்த டைரி இவங்களுக்கு கிடைக்க இதை பரசுராமன் படிக்க ஆரம்பிக்கிறாரு. இவங்களோட காதலன் பேர் பாத்தீங்கன்னா டிஜே அப்படின்றத பார்ட் டைமா டிஜே செஞ்சுக்கிட்டும் ஃபுல் டைமா ஜிம்ல ட்ரெயினராகவும் இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. இவங்களுக்கு, அதாவது மீனுக்கு பாத்தீங்கன்னா தன்னோட காதலன் நல்லவனா கெட்டவனா, நம்பலாமா வேணாமா அப்படின்னு மாதிரி எப்பயுமே ஒரு டவுட் இருந்துகிட்டே தான் இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா இவங்களோட குணமே அதுதான். இது எல்லாத்தையும் ஐஷு கிட்ட சொல்லும் போது அவ்வளவுதானே அதை செக் பண்ணணும். என்கிட்ட சில விஷயங்கள்
விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்களை போட்டு அனுப்பு அப்படியே பிரசன்ட்டுக்கு இது எல்லாத்தையும் படிச்சுக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்கள காமிக்கிறாங்க. இவங்களுக்கு எதிரில், அதாவது பரசுராமுக்கு எதிரில் பாத்தீங்கன்னா இவரோட பொண்ணான மீனும் அவங்களோட காதலான டிஜேவும் நடந்து வந்துகிட்டே இருக்காங்க. அவங்க என்ன பேசுறாங்க, என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத கண்காணிக்கணுன்றதுக்காக அவங்க கூடவே கார்ல யாருக்கும் தெரியாம ஏறி உட்காந்து ஒளிஞ்சிக்க பின்னாடி இவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. ஐஸ்வர்யா சில டெஸ்ட் எல்லாத்தையும் வச்சு அவன் உண்மையா காதலிக்கிறானா இல்லையா அப்படின்றத கண்டுபிடிக்கலாம்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா, அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நான் ஒருத்தர் கூட பார்ட்டிக்கு போக போறேன், நீ என்ன நினைக்கிற அப்படின்னு மாதிரி ஒரு நபர் கூப்பிட்டு இவர் கூட தான் போக போறேன்னு சொல்ல இவர் எதுவுமே சொல்லல. போயிட்டு வாமான்னு அமைதியா இருக்காரு. கட் பண்ணி காருக்குள்ள ஒளிஞ்சிக்கிட்டு இருக்க பரசுராம காமிக்கிறாங்க. இதுதான் நடக்குதோ, சரி நம்ம அந்த டைரியை படிப்போம் அப்படின்ற மாதிரி மிச்ச கதைகளை படிக்க ஆரம்பிக்கிறாங்க. துர்கா கிட்ட ஐஷு போய் பேசியிருப்பாங்க இல்லையா, அதுல இருந்து கண்டினியூ ஆக ஆரம்பிக்குது. ரெண்டு பேருமே சோசியல் மீடியா பைத்தோம் இல்லையா, நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து வீடியோ போடலாமா இவங்களுக்கு முதல் டாக் ஆரம்பிச்சு நாட்கள் போக போக இது பாத்தீங்கன்னா காதலா மலருது. ஆனா அதே சமயத்துல மீனும் பாத்தீங்கன்னா முதல் முறையா டிஜேவை பார்க்க ரொம்ப பிடிச்சி போயிருது. அவர் பின்னாடியே சுத்திக்கிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்துல அவரும் பாத்தீங்கன்னா காதல் வலையில விழுந்து இவங்க ரெண்டு பேரோட காதலும் இப்படிதான் வளர்ந்தது அப்படின்ற மாதிரி நமக்கு காமிக்கிறாங்க. கட் பண்ணா ஐஷு பாத்தீங்கன்னா துர்கா கிட்ட ஒரு நாள் பேசிக்கிட்டே இருக்கும்போது உன்னோட வீட்டுக்கு நான் இன்னைக்கு வரவா, யாரும் இருக்க மாட்டாங்கல்ல அப்படின்ற மாதிரி கேட்க இவர் என்னென்னமோ இமேஜினேஷனோட வந்தா சந்தோஷம் தான், எல்லாமே தயாரா இருக்கு அப்படின்ற மாதிரி இவருக்கு தேவையான பொருட்களோட ரெடியா காத்துக்கிட்டே இருக்கும்போது அவங்க வீட்டுக்குள்ள வந்து ஒரு ட்விஸ்ட கொடுக்குறாங்க. அது என்ன அப்படின்னா இவங்க இவரை லவ் பண்ணவே கிடையாது, இவரா லவ் பண்றாங்க அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு தான் இவ்வளவு வேலைகளை பண்ணிட்டு இருப்பார். ஆனா அவங்க பாத்தீங்கன்னா ஜிம்ல நான் ஒருத்தனை பார்த்தேன், அவன் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. மேற்கொண்டு பேசிக்கிட்டே இருக்கும்போது சிக்ஸ் பேக்ஸ் வச்சிருக்கனோடதான் அவனுக்கு பிடிக்கும் அப்படின்ற விஷயம் இவருக்கு தெரிய ஆரம்பிக்குது. இதனால இவருக்கு பயங்கர சோகம். அப்படியே கட் பண்ண மீனும் இருக்காங்க இல்லையா, என்னோட காதலனை நீ பார்த்ததே இல்ல, இன்னைக்கு காமிக்கிறவா அப்படின்னு மாதிரி ஐஷுவை கூட்டு போய் அவங்களோட காதலனை காமிக்க பயங்கர ஷாக்கு. ஏன்னா இவங்க பேசிக்கிட்டு இருக்க துர்கா மாதிரியா இந்த நபர் இருக்காரு அப்படின்னு மாதிரி இருக்கு இல்லையா, அதனால இது கூடவே மீனும் இவருக்கு சிக்ஸ் பேக்ஸ் இருக்குன்னு சொல்ல ஐஷு பார்க்க முடியுமான்னு கேட்க இவருக்கு ஒரு மாதிரி வெக்கமா இருக்கு. சிக்ஸ் பேக்ஸ் தானே காட்ட போற, அதுல என்ன இருக்குன்னு சொல்லி அதை காமிக்க இவங்க ரெண்டு பேரும் அதை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஆனா அந்த சமயம்னு பார்த்து ஐஷுக்கு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு மாதிரி ஆகுற மாதிரி இருக்கு. என்ன பேசுறதுன்னு தெரியாம அங்க இருந்து கிளம்பி போக கட் பண்ணி துர்காவை காமிக்கிறாங்க. தன்னோட காதலி, அதாவது தான் காதலியா நினைச்சுக்கிட்டு இருக்கவ இப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டா இல்லையா, இதை இவரோட நண்பர்கிட்ட சொல்ல இவரோட நண்பர்கள் பாத்தீங்கன்னா இவருக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. உருவத்துல எல்லாம் எதுவுமே இல்ல, நம்ம பாத்துக்கிற பார்வையில தாண்டா இருக்கு, நீ அவளை பொத்தி பொத்தி பாத்துக்கிட்ட அப்படின்னா அவ உனக்கு கிடைச்சிட்டு போறான்னு சொல்ல இவர் ஒரு பிளான போட்டார். அவங்க போடுற எல்லா வீடியோவும் வைரல் ஆக்கி விட இது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. உங்க கூட பண்றதால தான் நான் வைரல் ஆக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு மாதிரி இவரை கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. கட் பண்ணா மீனோட காதலனை விழ வைக்கணும் அப்படின்னு மாதிரி ஐஷு நிறைய ஐடியா கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதுல ஒரு ஐடியாவை கையில எடுக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா அவரை செடியூஸ் பண்ணணும் அப்படின்றது தான். இதுக்கு அவன் எப்படி ரியாக்ட் பண்றா அப்படின்றத பாக்கணும்ன்றதுக்காக ஒரு கருப்பு கலர் சாரியை கட்டிட்டு வீட்டுல யாரும் இல்ல வர முடியுமா அப்படின்னு மாதிரி டிஜேவை கூப்பிடுறாங்க. வந்ததும் இவரை செடியூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி என்னென்னமோ பண்ணி பாக்குறாங்க. டிஜே எதுக்கும் அசர்ற மாதிரியே தெரியல. ஆனா அந்த சமயம்னு பார்த்து என்னோட ஹிப்ல நிறைய ஃபேட் எல்லாம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன், எனக்கு சிக்ஸ் பேக்ஸ் வருமா அப்படின்னு மாதிரி அவங்களோட இடுப்பு காமிக்க இவர் இப்பயும் எதுவும் ரியாக்ட் பண்ற மாதிரி தெரியல, கொஞ்சம் சதை போட்டிருக்கு, அது நாளடைவுல சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு மாதிரி பேசிக்கிட்டே இருக்க இவங்க என்ன பண்றதுன்னு தெரியாம அவரை கட்டி அணைக்கிறாங்க பயங்கர கோவமா. இது எல்லாமே கல்யாணத்துக்கு அப்புறம் தான், நடுவுல எதுவும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்க இவங்க மனசுக்குள்ளேயே அவன் எல்லா டெஸ்ட்லயும் பாஸ் ஆயிட்டானே அப்படின்னு மாதிரி சந்தோஷப்படுறாங்க. கட் பண்ணா துர்காவை காமிக்கிறாங்க. தன்னோட காதலியை கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு மாதிரி எவ்வளவோ விஷயங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கா இல்லையா. இப்போ அவங்களோட ஆசை என்ன அப்படின்னா ராம்கோபால் வர்மாவை பார்க்கணும் அப்படின்றதான். என்ன பண்றது, அதுக்கு ரெடி பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி அங்க கிளம்ப இன்னொரு பக்கம் கட் பண்ணி டிஜேவை காமிக்கிறாங்க. இவங்களோட காதலி பாத்தீங்கன்னா இவர் டிஜேவா இருக்கிற அந்த இடத்துக்கு எல்லா நண்பர்களையும் கூட்டு வந்து அவங்க எல்லாரையும் நீ தான் பாத்துக்கணும், எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு அப்படின்னு மாதிரி கிளம்பிடுறாங்க. இவரும் அந்த பார்ட்டி நடத்தலான்னு போக கட் பண்ணி இவங்க பொய்ய சொல்லிட்டு அதே இடத்துக்கு பாத்தீங்கன்னா வேற ஒரு ட்ரெஸ்ல உள்ள போகிற மாதிரி காமிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ராம்கோபால் வர்மாவை பார்க்கணும் அப்படின்னு மாதிரி இருந்தாங்க இல்லையா, அதுக்கு எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணி வச்சிட்டார். அந்த இடத்துக்கு ராம்கோபால் வர்மா வர இதை பார்த்துதான் ஐஷு பயங்கர சந்தோஷப்படுறாங்க. அவர் கூட சந்தோஷமா டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்கு. அவரோட பழக்கமே பெண்களை தவறான முறையில டச் பண்ணி ஆடுறதா இருக்கும். இதை பார்த்துக்கிட்டே இருக்கு நம்ம துர்காக்கு பயங்கர கடுப்பாகுது. அங்கிருந்து எழுந்து போய் ஐஷுவை பயங்கரமா திட்ட ஆரம்பிக்கிறாரு. ஒரு பெரிய சண்டையை போட்டுட்டாரு, நீ இடம் கொடுக்கவே தானே அவன் இப்படி பண்ணா, என்ன மாதிரி ஒருத்தெல்லாம் உனக்கு கிடைக்கவே மாட்டான் அப்படின்ற மாதிரி திட்டிட்டு அங்க இருந்து போய்கிட்டே இருக்க ஐஷு எதுவும் பேசாம சோகமா கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் தன்னோட நண்பர்கள் எல்லாத்தையும் பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி டிஜே கிட்ட சொல்லிட்டு போனாங்க இல்லையா, டிஜே அங்க இருக்க எல்லாருக்கும் சந்தோஷமா பார்ட்டி பண்ணிக்கிட்டே இருக்க மீன் ஒரு பக்கம் அவன் யாருக்கிட்டையாவது தப்பா நடந்துக்கிறானா அப்படின்ற மாதிரி பாத்துக்கிட்டே இருக்காங்க. ஆனா இந்த வாட்டியும் இவங்க தோத்து போயிட்டாங்க. அவர் யார்கிட்டயுமே தப்பா நடந்துக்கல. அதை அப்படியே கற்படி கதை எல்லாத்தையும் டைரியில படிச்சுக்கிட்டு இருக்கா இல்லையா, அவர்கிட்டயே வருது. இதை படிச்சுக்கிட்டே இருக்க அந்த சமயத்துல இவரோட அசிஸ்டன்ட் கால் பண்றாரு. அந்த துர்கா இருக்கா இல்லையா, அவ இறந்து போயிட்டா அப்படின்னு மாதிரி தகவலை சொல்றாங்க. பயங்கர ஷாக்கு. ஆனா அதையும் தாண்டி இன்னொரு மேட்டர் என்ன அப்படின்னா ஸ்டார்டிங் சீன்ல ஒரு கொலை கேஸ்ல உங்களை அரெஸ்ட் பண்றோம் அப்படின்னு மாதிரி வந்திருப்பாங்க இல்லையா, அது இந்த கேஸ் தான். இவருக்கு ஒன்னும் புரியல, நாம என்ன பண்ணோம் அப்படின்னு மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கு. வெளியில மீனு கத்துற சத்தம் கேக்குது, என்னன்னு பாக்குறாரு. ஒரு நபர் கூட பார்ட்டிக்கு போகணும் அப்படின்னு மாதிரி
போனாங்க இல்லையா, அந்த நபர் பாத்தீங்கன்னா தன்னோட நண்பர்களோட சேர்ந்து இவங்க கிட்ட தவறா நடந்துக்கணும் அப்படின்னு மாதிரி முயற்சி பண்றாரு. இதனால கடுப்பான இவரும் தப்பனை காப்பாத்தணும் அப்படின்னு மாதிரி வெளியே வேகமா வர ட்ரை பண்ண, ஆனா கார் லாக்ல இருக்கு, வர முடியல. அப்படியே கட் பண்ணி மீனுவை காமிக்கிறாங்க. ஒரு வழியா அங்க இருக்க எல்லார்கிட்டயும் சண்டையை போட்டு அங்க இருந்து தப்பிச்சிடுறாங்க. ஒரு 2 பேர் உதவியோட ஒரு கார்ல ஏறிடுறாங்க. அங்க இருந்து போனை வாங்கி தன்னோட காதலனான டிஜேக்கு போன் பண்ண, அவர் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட சொல்லிட்டு விளையாட்டா தானே போனா, அதனால அவங்க சொல்ற எல்லா விஷயங்களுக்கும் பாத்தீங்கன்னா விளையாட்டாவே பதில் சொல்லிக்கிட்டே இருக்காரு. ஒரு கட்டத்துல இவங்க செம்ம கடுப்பாயிடுறாங்க. எல்லாமே உனக்கு விளையாட்டா தெரியுதுல, இதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன் அப்படின்னு மாதிரி கோவமா போனை கட் பண்ண. இந்த சைடு இருக்க பரசுராம காமிக்கிறாங்க. அந்த கார்ல இருந்து திக்கி தடுமாறி வெளியே வர்றாரு. பொண்ணு தப்பிச்சிட்டா அப்படின்ற விஷயம் தெரிஞ்சு அப்பதான் நமக்கு ஒரு உண்மையை ரிவீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. டிஜே அந்த இடத்துக்கு வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி நக்கலா பேசிக்கிட்டு இருந்தார் இல்லையா, ஆக்சுவலா அவர் அந்த இடத்துக்கு வந்து அங்க இருக்கிற எல்லா ரவுடிகளையும் அடிச்சுதான் நம்ம ஹீரோயினை தப்பிக்க வச்சிருப்பாரு. ஆனா அது கூடவே ஹீரோயின் ஒரு கார்ல ஏறி தப்பிச்சு போனாங்க இல்லையா, அதை பண்ணதும் இவர் தான். ஆனா என்ன, அது அவங்களுக்கே தெரியாது. அந்த காருக்குள்ள மாட்டிக்கிட்டு இருந்த பரசுராம் பாத்தீங்கன்னா இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கவனிச்சிருப்பாரு. அப்படியே கட் பண்ணி அந்த துர்கா எப்படி இறந்து போனா, இதுக்கு பின்னாடி என்ன நடந்தது அப்படின்றத இவரோட அசிஸ்டன்ட் கிட்ட கேட்கிறாரு. ஆனா அவரும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஸ்டார்டிங் சீன்ல பரசுராம் கிட்ட பிரச்சனை பண்ணார்ல ராஜு அப்படின்ற ஒரு நபர், அவர் எதை பத்தின இதுலயும் சம்பந்தப்பட்டிருப்பாரு. ஸ்டார்டிங்ல கூட ஒரு போலீஸ் ஆபீசர் துர்கா நம்ம கிட்ட இருந்து தப்பிச்சிட்டா அப்படின்னு மாதிரி சொல்லியிருப்பாரு. அது இந்த துர்காக்காக போட்ட ஸ்கெட்ச் தான். சோ ராஜுவோட ஆளுங்க தான் இந்த துர்காவை போட்டு தள்ளிட்டாங்க அப்படின்னு மாதிரி சொல்லி முடிக்க, பரசுராமுக்கு தெரியும் அன்னைக்கு துர்கா தப்பிச்சிட்டா அப்படின்ற விஷயம். ஆனா போன்ல பேசும்போது கேட்டிருப்பாரு. அவ அன்னைக்கு தப்பிச்சிட்டானே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. கட் பண்ணி என்ன நடந்தது அப்படின்றத காமிக்கிறாங்க. இந்த துர்காவை போட்டு தள்ளணும் அப்படின்னு மாதிரி நிறைய ஆளுங்க சுத்து போட்டு இவர் எல்லாரும் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஆனா அங்க இருக்க எல்லா ஆளுங்களும் இவர் திரும்பி அடிச்சுட்டு ஒருத்தங்க கூட உயிரோட இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி மொத்தமா கொளுத்தி விட்டுருப்பாரு. அண்ட் இதுல துர்காவும் இறந்து போயிட்டாரு அப்படின்னு தான் நியூஸ் ஸ்ப்ரெட் ஆயிருக்கும். கட் பண்ணி இந்த சைடு டிஜேவை காமிக்கிறாங்க. இவர் யாரோ பின்தொடர்ந்து வந்துகிட்டே இருக்க மாதிரி இருக்கு. பயந்து போன ஒரு யாரா இருக்கோ அப்படின்ற மாதிரி சுத்தி முத்தி பாத்துக்கிட்டே இருக்கும்போது பரசுராம் இருக்கா இல்லையா, அவர் கன்னோட என்டர் ஆகுறாரு. உன் அம்மா அப்பா உன் ஃபேமிலி அப்படின்னு மாதிரி எல்லாரும் எங்க இருக்காங்க, அவங்க எல்லாரையும் நான் பார்த்தாகணும்னு சொல்ல கட் பண்ணி எல்லாரையும் காமிக்கிறாங்க. இப்போ அந்த பரசுராமோட தங்கச்சியான லட்சுமிக்கு பாத்தீங்கன்னா கண்ணு தெரியும். நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன நடந்தது அப்படின்றத சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்பா அம்மாவை பரசுராம் கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போனது தனிமையில இருக்க லட்சுமிக்கு பாத்தீங்கன்னா அந்த மாமாவோட பையன் இருக்கா இல்லையா, அவர் தான் ஆதரவு கொடுத்திருப்பாரு. என்னதான் இருந்தாலும் சொந்தமாச்சு அப்படின்னு மாதிரி ஒன்னா இருக்கும்போது அவங்களுக்குள்ள காதல் ஏற்பட ஆரம்பிக்குது. இதனாலதான் அவரும் சண்டை போட்டு வீட்டை விட்டே போயிருப்பாரு. அங்க இருந்து வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இவங்க 2 பேரும் முன்னேறணும் அப்படின்னு மாதிரி நிறைய விஷயங்களை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த சமயத்துலதான் ஒரு பெரிய பாம் பிளாஸ்ட் மூலமா குடும்பம் பிரிஞ்சு போயிடுச்சு இல்லையா, அந்த விஷயம் நடக்குது. ஆனா இதை பண்ணது பரசுராம் தான் அப்படின்றது இவங்களுக்கு தெரியாது. எங்களோட குழந்தைகளை தேடி நாங்க அழியாத இடம் இல்ல, தேடாத இடம் இல்ல. அதே சமயத்துல எங்களோட பிசினஸ் கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பிச்சதால என்னோட கண் பார்வை வரணும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை பண்ண ஆரம்பிச்சு இப்போ உங்க முன்னாடி வந்து நிக்கிறேன்னு சொல்ல, இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கேட்ட பரசுராம் துர்கா இறந்து போயிட்டா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா எனக்கு நம்பிக்கை இல்லை, உண்மையிலே துர்கா இறந்துதா போனான்னு கேட்க அங்க இருக்கிற டிஜேவும் பரவாயில்லையே கண்டுபிடிச்சிட்டீங்களே, உங்க கண்ணு முன்னாடியே தான் இருக்கான் அப்படின்னு மாதிரி சொல்ல ஒரு சுத்தி முத்தி பாத்துக்கிட்டே இருக்காரு. எங்கேயோ காணும். பக்கத்துல பார்த்தா எப்படி, உங்க நேர்ல பாருங்கன்னு சொல்ல முன்னாடி டிஜே தான் இருக்காரு. அப்பதான் ஒரு ட்விஸ்ட் ரிவீல் ஆக ஆரம்பிக்குது. துர்கா தான் பாத்தீங்கன்னா டிஜேவா மாறி இருப்பாரு. அதாவது குண்டா இருந்த மனுஷன் நிறைய உடற்பயிற்சி மூலமா இந்த மாதிரி மாறிட்டாரு அப்படின்னு மாதிரி இருக்கும். அந்த 2 பேரும் அதாவது 2 பொண்ணுங்களும் லவ் பண்றாங்க அப்படின்னு மாதிரி காமிச்சாங்க இல்லையா, அது ஒரே டைம்ல எல்லாம் கிடையாது, ஒரு வருஷம் கேப் இருக்கும். அண்ட் இந்த கேப்புக்குள்ளதான் இவ்வளவு விஷயங்கள் நடந்தது அப்படின்னு மாதிரி காமிக்கிறாங்க. அண்ட் பரசுராமுக்கு அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க 2 பேரும் ட்வின் பிரதர் தானே, ஒருத்தர் தான் இருக்கீங்க, இன்னொருத்தர் எங்கன்னு கேட்க இன்னொரு நபரோட என்ட்ரி. துர்காக்கு காதல்ல ஒரு நபர் ஹெல்ப் பண்ணாரு அப்படின்னு மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த நபர் தான் அவரோட தம்பியா இருப்பாரு. 2 பேரும் ஐடென்டிக்கல் ட்வின்லாம் இல்ல, வேற வேற மாதிரி தான் இருப்பாங்க. அண்ட் இவங்களை எப்படி ஃபேமிலி கண்டுபிடிச்சது அப்படின்னு மாதிரி காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒவ்வொரு என்ஜிஓ தேடி என் பையன் இருக்கானா அப்படின்னு மாதிரி ஃபுல்லா செக் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பாங்க. அண்ட் இதே மாதிரி தான் தொலைஞ்சு போனா அந்த 2 பசங்களும் இதைத்தான் பண்ணிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது தான் இந்த ஃபேமிலி மொத்தமா ஒரே மேனலிசம் தான் அப்படின்னு மாதிரி இருக்கும். அது மூலமா எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க அப்படின்னு மாதிரி இருக்கும். இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பரசுராம் கேட்டதும் என்னோட பொண்ணு ஒரு பெரிய ஃபேமிலிக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு மாதிரி இருந்தேன், நான் தேடிக்கிட்டு இருந்த பெரிய ஃபேமிலி இவங்க தான். சோ இதை ஈஸியா முடிச்சிடலாம். காரணம் என்ன அப்படின்னா என்னோட பொண்ணு இவரை தான் லவ் பண்ணிருக்கா இல்லையா, அந்த எண்ணத்தோட இவங்க 2 பேரும் அதாவது ஐஷியும் மீனாவையும் பார்க்க போறாரு. 2 பேருக்கும் நிறைய விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டு மீனுவை தனியா கூப்பிட்டு நான் சொல்ற விஷயங்கள் எல்லாமே உன் நல்லதுக்காக தானே இருக்கும், அப்பா சொல்றத பண்ணுவியாமான்னு கேட்க அவங்களும் ஆமான்னு தலையாட்டுறாங்க. ஆனா அப்படியே கட் பண்ணி இவரோட நண்பரை கூப்பிட்டு உன் பொண்ணு அந்த லட்சுமியோட பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைடான்னு சொல்ல இவருக்கு பயங்கர சந்தோஷம். ஏன் பொண்ணியா, அப்ப உன் பொண்ணு என்னடா பண்ண போறேன்னு கேட்க என்னடா பண்றது, அந்த டிஜேக்கு உன் பொண்ணு தானே பிடிச்சிருக்கு, அதையே பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு மாதிரி உள்ளுக்குள்ள இவரோட பெனிஃபிட் நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காரு. இன்னொரு சைடு கட் பண்ணா டிஜேவையும் அவரோட தம்பியும் காமிக்கிறாங்க. டிஜே என்னதான் நம்ம மீனும் லவ் பண்ணிக்கிட்டே இருந்தாலும் அது உண்மையான லவ் கிடையாது. அவங்க இவர் உண்மையா லவ் பண்றா இல்லையா அப்படின்னு செக் பண்ணதுக்காக நிறைய டெஸ்ட் வச்சிருப்பாங்க இல்லையா, அது எல்லாமே சுத்தமா பிடிக்கல. ஆனா அதையும் தாண்டி ஜிம்ல ஒரு நாள் ஐஷுவை பார்த்திருப்பாரு. அந்த செகண்ட்ல இருந்து அவங்கள ரொம்ப பிடிச்சி போயிட்டு இருக்கும். அவங்கள நான் ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படின்னு மாதிரி இவரோட ட்வின் பிரதர் கிட்ட பேசி புலம்பிக்கிட்டே இருக்க கட் பண்ணி இவங்க 2 பேரையும் காமிக்கிறாங்க. மீனும் பாத்தீங்கன்னா கடைசியா பேசும்போது அவர் உதவி பண்ண வரவே இல்லை அப்படின்னு மாதிரி இருக்கும் இல்லையா,
இதனால அவனை எனக்கு சுத்தமா பிடிக்கல, இது ஒத்து வரும்னு தோணல அப்படின்னு மாதிரி பேசிக்கிட்டே இருக்காங்க. ஆனா பக்கத்துல இருக்க ஐஷு நான் மிஸ் பண்ண உடனே நீ மிஸ் பண்ண கூடாது, அவன் நல்லவன் தான் அப்படின்ற மாதிரி பேசி எவ்வளவோ கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ண. ஆனா இவங்க யோசனையிலே இருக்காங்க. ஆனா அப்படியே கட் பண்ண ரெண்டு குடும்பமும் ஒன்னு சேரும். இந்த டிஜேவும் மீனும் லவ் பண்றாங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்சு போகுது, சந்தோஷப்படுறாங்க. ஆனா டிஜேக்கு இதுல அவ்வளவா சந்தோஷமே இல்ல. கட் பண்ணி மீனுவை காமிக்கிறாங்க. புது புடவை எல்லாத்தையும் கட்டிக்கிட்டு பரசுராம் கிட்ட பேசணும் அப்படின்னு மாதிரி வர பரசுராமுக்கு இவங்க தான் உண்மையான பொண்ணு அப்படின்னு மாதிரி இருக்கு இல்லையா, அதனால ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. கூப்பிட்டு உட்கார வச்சு நீ டிஜேவை லவ் பண்றல, உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணத்தை பேசி இருக்குமான்னு சொல்ல இவங்க ஆச்சரியப்படுறாங்க. எப்படிப்பா தெரிஞ்சிச்சுன்னு கேட்க இந்த டைரி மூலமா தான் டைரியை கொடுக்குறாரு. இப்ப எங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்ல அதெல்லாம் இருக்கத்தான் செய்யும், அவர் ரொம்ப நல்ல பையன், அவனையும் நீ கல்யாணம் பண்ணிக்குமான்னு சொல்ல இவங்க சம்மதிக்கிறாங்க. கட் பண்ணா அவனோட பொண்ணு கல்யாணத்துக்கு சம்மதிச்சுட்டா அப்படின்னு மாதிரி பயங்கர சந்தோஷத்துல பரசுராம். இன்னொரு பக்கம் இந்த கல்யாணத்தை பிடிக்காம தான் ரெண்டு பேரும் இப்ப ஒத்துக்கிட்டாங்க இல்லையா, இதை எப்படியாவது நிறுத்தி ஆகணும் அப்படின்னு மாதிரி ரெண்டு சைட்லயும் பிளான் போடுறாங்க. மீனும் ஐஷுவும் பாத்தீங்கன்னா டிஜேவை வீட்டுக்கு கூப்பிட்டு ஃபுல்லா சரக்கு ஊத்தி கொடுத்து மீனோட சேர்த்து டிஜேவை லாக் பண்ணிட்டு அது மூலமா ஃபேமிலி எல்லாருக்கும் காமிச்சு கல்யாணத்தை நிறுத்திடலாம் அப்படின்னு மாதிரி பிளான் போடுறாங்க. இன்னொரு பக்கம் டிஜேவோ அவரோட தம்பியும் குடிக்கிற மாதிரி ஆக்டிங்க போட்டு மீனோட கையை பிடிச்சி ரூமுக்குள்ள கூட்டு போயிடுறேன், அது மூலமா இந்த கல்யாணம் தானா நின்றுட்டு போக போகுது இல்ல அப்படின்னு மாதிரி ரெண்டு பேரும் பக்காவான பிளான போட்டு அதை எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு மாதிரி கிளம்புறாங்க. இந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு மாதிரி எல்லாரும் குடிக்கிற மாதிரி ஆக்டிங் தான் போடுறாங்க, யாரும் குடிக்கல. ஆனா இது பாத்தீங்கன்னா யாருக்கும் தெரியாது. அப்படியே இந்த பிளான் எல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஐஷுவை தனியா ரூமுக்கு கூட்டு போகணும் அப்படின்னு மாதிரி டிஜே பிளான் போட்டு அந்த வேலைகள் எல்லாத்தையும் பாத்துக்கிட்டே இருக்க மீனும் எதுவுமே பேசாம கார் எடுத்துக்கிட்டு கிளம்பிக்கிட்டே இருக்காங்க. காரணம் என்ன தெரியல. கட் பண்ணி இவங்க ரூமுக்குள்ள போனாங்க இல்லையா, இந்த மேட்டர் பெருசாக்கணும் அப்படின்னு மாதிரி கிட்ட நெருங்கி போய்கிட்டே இருக்கும்போது ரெண்டு பேரும் குடிக்கல அப்படின்ற விஷயம் தெரிய வருது. ஆனாலும் இவங்களுக்குள்ள இருக்கிற ரொமான்ஸ் இன்னும் விட்டு போல, நமக்குள்ள காதல் இன்னும் இருக்கு போல அப்படின்னு மாதிரி கிட்ட நெருங்கும் போது வெளியில ஒரு சத்தம் கேக்குது. யாருன்னா பரசுராமும் அவரோட நண்பரும். மீனு கூட உனக்கு கல்யாணம் இருக்கு இல்லையா, இப்போ இந்த மாதிரி பண்ணலாமா, என்ன குடிச்சிருக்கியா, முதல்ல இங்க இருந்து கிளம்புடா அப்படின்னு மாதிரி டிஜேவை திட்டி அனுப்பி விட்டுட்டாரு. இதனால ஐஷுவும் பாத்தீங்கன்னா கோவமா போய் கதவை சாத்த பக்கத்துல இருக்க பரசுராமோட நண்பர் பாத்தீங்கன்னா வேகமா வந்து கதவை தட்டுறாரு. ஒன்னு தப்பான முடிவு எடுத்துக்காதமா அப்படின்னு மாதிரி பேசிக்கிட்டே இருக்க பரசுராம் ரியாக்ஷனே இல்லாம இருக்காரு. உன் பொண்ணு தானே உள்ள போயிருக்கா, அமைதியா இருந்தா என்னடா அர்த்தம் அப்படின்னு மாதிரி கேட்க அவ என்ன பண்ணிக்கிட்டா எனக்கு என்ன, அவ பொண்ணே கிடையாது அப்படின்னு மாதிரி எல்லா உண்மைகளையும் போட்டு உடைக்கிறாரு. இந்த விஷயத்த உள்ள இருக்க ஐஷுவும் கேட்கிறாங்க. இதனால பயங்கர சோகமா நின்றுட்டே இருக்கும்போது வெளியில இருக்க இவரோட நண்பர் பாத்தீங்கன்னா நீ குழந்தைய மாத்தி வச்சியா, நானும் மாத்தி வச்சனே அப்படின்னு மாதிரி இவங்க ரெண்டு பேர் பண்ண வேலைகளையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சோ இப்போ யார் யார் குழந்தை யார் யாருது அப்படின்னு மாதிரி தெரிஞ்சு போச்சு. இவங்க வளர்த்த குழந்தை தான் அவங்களுடைய. அண்ட் பரசுராமோட குழந்தை தான் உள்ள போய் கதவு சாத்திக்கிட்டு இருக்கா, அவங்க தான் ஐஷு அப்படின்னு மாதிரி இவருக்கு புரிஞ்சதும் கதவு வேகமா தட்டுறாரு, வெளியே வாமான்னு சொல்லிக்கிட்டே இருக்கு. ஆனா உண்மைகள் எல்லாத்தையும் கேட்டவங்க உள்ள இருக்க சென்ட் எல்லாத்தையும் மொத்தமா குடிச்சிடுறாங்க. ரத்த வாந்தி எடுத்து விழ ஆரம்பிக்கிறாங்க. இவர் உள்ள போய் தப்பொன்னு காப்பாத்தணும் அப்படின்னு மாதிரி வேக வேகமா ஹாஸ்பிட்டல் கொண்டு போக அப்பதான் இவருக்கு பாத்தீங்கன்னா இன்னொரு யோசனை வர ஆரம்பிக்குது. எப்படியாவது அந்த டிஜேவை நம்ம பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்றது. இதனால டிஜேவோட ஃபேமிலியை மொத்தமா தூக்குன்னு ஆள் அனுப்ப அவங்க தூக்கி கட்டி வச்சிடுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு பரசுராம் அந்த இடத்துக்கு போறாரு. எங்களை என்ன பண்ண போற, எதுக்காக அடைச்சு வச்சிருக்க அப்படின்னு மாதிரி கேட்க பரசுராம் என்ன நடந்தது அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறார். இவரோட பொண்ணு கண் முழிச்சதோ இவர் பாத்தீங்கன்னா போய் பேசியிருப்பாரு. நீ ஒன்னும் கவலைப்படாதமா, நீ விருப்பப்பட்ட பையனான டிஜே கூட உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்ல இவங்க மறுக்கிறாங்க. இதுவே நான் உங்க பொண்ணு இல்ல அப்படின்னு மாதிரி இப்ப தெரிய வந்தா மீனுக்கும் டிஜேவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருவீங்களப்பா, நீங்க எந்த தாட்லப்பா இதெல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு மாதிரி நிறைய விஷயங்களை பேச இவர் ஒரு மாதிரி ஆயிட்டாரு. ஆனா அது கூடவே உங்க அம்மா மேல எவ்வளவு பாசம் இருக்கு அப்படின்னு மாதிரி டெய்லி நீங்க சொல்லி நான் கேட்டிருப்பேன்பா, அதே மாதிரி தானே எங்க அம்மாவும். ஆனா எங்க அம்மாவை பத்தி நீங்க ஒரு நாள் கூட பேசுனது இல்லைப்பான்னு சொல்லி கட்டி பிடிச்சு அழுகுறாங்க. இந்த விஷயத்த எல்லாத்தையும் அங்க கடத்தி வச்சிருக்க எல்லார்கிட்டையும் சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. என்னோட ஆசை அடையணும் அப்படின்றதுக்காக உங்க எல்லாரையுமே நான் காயப்படுத்திட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. உங்க எல்லார்கிட்ட வந்து நான் எதிர்பார்க்கறது அது மட்டும் தான் அப்படின்னு மாதிரி சொல்லி அங்க இருக்க எல்லாரும் ரிலீஸ் பண்ணிட்டு இதுக்கப்புறம் நான் இங்க இருக்க மாட்டேன் அப்படின்னு மாதிரி கையில இருக்க எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு ஒரு பரதேசம் போற மாதிரி போக்கிட்டே இருக்காரு. மீனு தடுக்கலாம் அப்படின்னு மாதிரி போக அங்க இருக்க லட்சுமி பாத்தீங்கன்னா நிறுத்துறாங்க. அவர் வாழ்க்கையை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு மாதிரி போறாரு. அவர் அப்படியே விட்டுருமான்னு சொல்ல இந்த சைடு பரசுராமனு நடந்து போக்கிட்டே இருக்காரு. ஒரு இடத்துல கால் வலிக்குது அப்படின்னு மாதிரி படுக்க இவரோட கண்களுக்கு இறந்து போனே உங்க அம்மா தெரிய ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அது கூடவே இவர் வளர்த்த மீனும் ஐஷு இருக்காங்க இல்லையா, அவங்களும் தன்னோட அம்மாவோட உருவத்திலே தெரிய ஆரம்பிக்கிறாங்க. இவருக்கு தோல் கொடுக்குற மாதிரி காமிச்சு இந்த படத்தை பாத்தீங்கன்னா இதோட முடிக்கிறாங்க. கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு மாதிரி நம்புறேன். இதே மாதிரி நிறைய மூவிஸ் அண்ட் சீரிஸோட எக்ஸ்பிளனேஷன் நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறந்துடாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.